பின்னாடி இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கத்தாம அமைதியா இருங்க. தொண்டர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. பின்னாடி இருக்க உங்களுக்கு கேட்க இந்த யாத்திரையின் மூலமாக நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு இந்த யாத்திரை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதுவும் சாதாரண ஊர் இல்லைங்க. பல்லவபுரமாக இருந்து மருவி பல்லாவரமாக மாறி 2300 ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. சமீபத்திலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈம கற்களை ஆராய்ந்த பொழுது 2000 ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் இங்கு இருந்திருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. ஒரு நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கிராமத்தில் எந்த அளவுக்கு தொன்மையும் பழமையும் இருக்குமோ அது இன்னைக்கு நம்முடைய பல்லாவரத்தில் அந்த தொன்மையும் பழமையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான மண்ணில் நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 108 திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் குடிகொண்டிருக்கக்கூடிய மண்ணும் கூட இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்தினுடைய மண். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை அவருடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்குதுங்க. 23க்கும் மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்கு. மத்திய அரசினுடைய ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளாக பெரிய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. குறிப்பாக 10,000 குடும்பங்கள் இங்கே இந்த பகுதியில் சுபம் நகர், ஜமீல் பல்லாவரம், கேஜிகே நகர் இந்த பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 2010 இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசு 2010 யூபிஏ அரசு நேரத்தில் நம்முடைய மெகாலிஸ்டிக் ஸ்தலங்கள் அந்த ஏஎஸ்ஐ ஸ்தலங்கள் எங்க இருக்கோ அங்கிருந்து 300 மீட்டர் பொழுது பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருந்துச்சு. அதை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று மத்திய அரசில் அமைச்சராக நம்முடைய பொன்னார் அண்ணன் 2014 அந்த பகுதியில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் அந்த 300 மீட்டர் 100 மீட்டராக குறைத்து அந்த இடைப்பட்ட 100 மீட்டருக்கும் 200 மீட்டருக்கு இடையில நம்முடைய சொத்தை விற்கவோ வாங்கவோ முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட மத்திய அரசு உதவி செய்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க விரும்புகின்ற சகோதர சகோதரி. இது குறிப்பாக சுபம் நகர், ஜமீல் பல்லாவரம், கேஜிகே நகர் இந்த பகுதியினுடைய 10,000 குடும்பங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உதவியை இந்த நேரத்தில் யாத்திரை இங்கே வந்திருக்கும் பொழுது நினைத்து பார்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். இன்னைக்கு பாருங்க சகோதர சகோதரர்கள், இந்த பகுதியில் நம்முடைய ராதா நகர் சுரங்கப்பாதை இந்த பகுதியில் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கை சுரங்கப்பாதை குறிப்பாக குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட். இது அந்த ராதாநகர் ரயில்வே கேட்டை போட்டீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி சாலையாக இருக்கட்டும், ராதாநகர் சாலையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்முடைய வண்டிகள்ல அப்படியே தேங்கி நிற்கும். இதற்கு ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு இதற்கு சுரங்க வழி ஒரு பாலம் வேணும், ஒரு பாதை வேண்டும் என்று 2007 இதை ஆரம்பித்தோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கிறது. 16-17 வருஷமா அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்ல இந்த வருஷம் மே மாசத்துல திறந்துருவோம் அப்படி. ஐயா எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமை அரசு என்றுதான் உங்களுக்கு பேர் வைக்கிறோம். ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசுனா இந்த திராவிட ஆமை அரசு. அதனால எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு பொருந்தாதுங்க ஐயா. திராவிட ஆமை அரசு ஒரு வேலையும் மெதுவா செய்வாங்க. இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்தா அவன்கிட்ட வாங்குவாங்க என்ற மாற்றி கொடுப்பாங்க. சென்னை முழுவதும் போய் பாருங்க, குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலும் போக முடியாது ஐயா. அந்த திராவிட ஆபை அரசினுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை. இன்னொரு சாதனை பாருங்க ஐயா, 2015 நம்முடைய மோடி ஐயா மதுரைக்கு நாம எய்ம்ஸ் அறிவிச்சோம் இல்லைங்களா. இன்னைக்கு இந்த திராவிட ஆமை அரசு இவங்க சொல்ற வேலையெல்லாம் மறந்துட்டு ஒன்றிய அரசு எய்ம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. 2015 எய்ம்ஸ் ஆரம்பிச்சு அறிவிச்சோம். இந்த எய்ம்ஸுக்கு தேவையான நிலத்தை ஒப்படைத்தாங்க. இந்தியா முழுவதுமே வேகமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நம்ம இந்திய அரசு மும்பையில பாலத்தை வேகமா கட்டுறோம்,
காஷ்மீர்ல டனல் வேகமா போடுறாங்க ஐயா. இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் மிக வேகமாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பங்காளி கட்சிகள் எந்த விதத்திலும் கூட வேகமாக விடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 2 பங்காளிகள் கட்சிகள் இருக்கிறார். 2015 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்திற்கு நமக்கு தேவை 222.49 ஏக்கர் நிலம், 223 ஏக்கர் நிலம் வேணும். 5 ஆண்டுகள் கழித்து 2020 நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு 5 வருஷம். அதன் பிறகு 2020-21 முழுசும் கோவிட். இன்னைக்கு அடித்து பிடித்து தலைகளாக நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, திராவிட ஆமை அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எந்த கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்துவிடக் கூடாது. அப்ப மத்திய அரசுடைய திட்டங்கள் வேகமாக வந்துவிடக் கூடாது. பாராளுமன்ற எம்பி நம்ம எம்பி இல்லைங்க, பேச வேண்டிய எம்பி பேசாம வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். மோடி ஐயா வேகமா செய்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார், எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே குறிப்பாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கின்றார்கள், தாமதப்படுத்துகின்றார்கள், மக்களுக்கு அது வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அதை உடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய எம்பி நமக்கு வேணும் ஐயா. பாராளுமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணும். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்பி உங்களுடைய பிரச்சனையை பேசி வேகமாக செயல்படுத்தக்கூடிய எம்பி. ஆனால் தெளிவாக வேண்டும், மாநில அரசு ஆமை வேகம், பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு. மேல மோடி ஐயா வரப்போறாங்க நமக்கு தெரியுங்க. 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியும். நமக்கு எப்படி இந்தியா வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய மாநிலமும் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்க, நாம நம்ம எம்பி இங்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சமீபத்தில் பல்லாவரம் தொகுதி தமிழகம் முழுவதுமே பேசப்பட்ட தொகுதி, பார்த்திருக்கேன் பேப்பர்ல எல்லாம். கருணாநிதியின் பேர் வச்சாவே கொஞ்சம் சரி இருக்க மாட்டாங்க. பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற பெயர். அவருடைய மகன் வீட்டுல வேலை செய்ய சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அவங்க ஊர். அவர்களை அந்த சகோதரியை கொடுமைப்படுத்தி அடித்து சூடெல்லாம் வச்சு அந்த சகோதரி அத்தனை காலமாக அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதன் பிறகு அண்ணா இங்க பாருங்க, உங்க பக்கம் பாக்குறேன் தலைவா, பாருங்க நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்கண்ணா 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 பேசுங்க அண்ணன், கொஞ்சம் சைட்ல வர சொல்லுங்க அண்ணன், இங்க தான் இருக்க, கொஞ்சம் அப்படி இட விட்டீங்கன்னா பாத்துடலாங்க. அந்த சகோதரியை அடித்து துன்புறுத்தி அந்த சகோதரி கடைசியில பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட போய் தஞ்சமடைந்து தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்டு போராடி அதன் பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இன்னைக்கு நீங்க பிஜேபி வீட்டுல கொடியேற்றன்னு சொல்லுங்க, உடனே கிளம்பி எஃப்ஐஆர் போடுவாங்க. அது நேற்று ஒரு நண்பர் ரொம்ப அருமையா சொன்னார், அண்ணன் வீட்டுல ஒரு 100 பவுன் நகை காணாம போச்சுனே அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, ரொம்ப விவரமா 100 பவுன் காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணல, ஆனா பிஜேபி கொடியேற்றுறாங்கன்னு போன் பண்ணாரு. உடனே போலீஸ் அடிச்சு பிடிச்சு வந்து எங்கேயா கொடியேற்றுறாங்கன்னா, அண்ணா 100 பவுன் காணாம போச்சுன்னா நீங்க வரமாட்டீங்க, அதனாலதான் பிஜேபி கொடியேற்றுறாங்கன்னு சொன்ன, வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அந்த அளவுக்கு எதிலே வேகம் காட்ட வேண்டுமோ அதிலே வேகம் காட்டாத காவல்துறை ஒரு பட்டியலின சகோதரியை எம்எல்ஏவனுடைய மகன் தன்னுடைய சொந்த வீட்டுல மகனும் மருமகனும் அடிச்சு குடும்பப்படுத்திருக்காங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி 1 வாரம் கழித்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அதன் பிறகு கைதும் கிடையாது. இந்த திராவிட ஆமை அரசை பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து 30 நேரம் வந்துருச்சு. இந்த ஊழல்வாதிகளை, குடும்பவாதிகளை எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாம வெறும் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டுறவங்க. நேற்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஐயா, பாத்தீங்களா? பட்ஜெட் போட்டாங்க பாத்தீங்களா? இந்த பேப்பர் எல்லாம் படிச்சிருப்பேன் ஐயா. இது பட்ஜெட்னு சொல்றதை விட இப்படி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு டப்பிங் படத்தை பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் பட்ஜெட் இருந்தது. மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்களா ஒரு பேர் வச்சுட்டாங்க. நான் படிக்கிறேன், மத்திய அரசு திட்டத்தினுடைய பெயரை படிக்கிறேன். நேற்று பட்ஜெட்ல
மத்திய அரசினுடைய குழந்தைக்கு இவர்கள் வைத்த பெயரையும் படிக்கணும். நீங்க பாருங்க, திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா, பணம் எல்லாம் மோடி ஐயா, ஆனா பேர் மட்டும் இவங்களுக்கு. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா வீடு கொடுக்கிறாங்க. நேற்று ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க, கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல. பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க, முதல்வரின் கிராம சாலை திட்டம். ஜல் ஜீவன் திட்டம், வீடு வீட்டு குடிநீர் பைப்ல வர்றதுங்கம்மா, ஜல் ஜீவன் திட்டம். நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல, குழாய் மூலமாக குடிநீர் திட்டம். போஷான் திட்டம், போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம். நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம். சகி நிவாஸ், இந்த மரத்தில் நம்முடைய சகோதரிகள் எல்லாம் வேலைக்கு போறாங்க, அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சகி நிவாஸ். அது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20 விடுதிகள் இருக்கு. நேற்று பட்ஜெட்ல திமுக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க, தோழி விடுதி. சகி நிவாசிலேயே தோழி விடுதியின் பேர் நான் வச்சுக்கிட்டேன். சமகிரக சிக்ஷா, அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசுடைய சமகிரக சிக்ஷா. மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க, பேராசிரியர் அன்பழகன் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம், எல்லா விஸ்வகர்மாவுக்கும் 13,000 கோடி ரூபாய் மோடி ஐயா ஒதுக்குறாங்க. மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க, கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு 1000 கோடி ரூபாய், ஒரு 30 சிறிய நகரங்களுக்கு அமிர்த் திட்டம். மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர் வன திட்டம், அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்கிறாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டம் PMUSY, அதுக்கு 2,200 கோடி ரூபாய் நாம கொடுக்கிறோம். இவங்க அதை மாற்றி 2,500 கோடி ரூபாய் கல்வி திட்டம். ஐயா, மத்திய அரசு பணம் எல்லாம் மோடி ஐயா, திட்டம் எல்லாம் மோடி ஐயா. செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும். 500 மின்சார பேருந்துகள், இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து. 3 வருஷமா அறிவிக்கிறாங்க, ஆனா ஒரு பேருந்து மின்சார பேருந்து காணா. இது 3வது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள். 500 மின்சார பேருந்து பட்ஜெட்ல. ஐயா, கலைஞர் கருணாநிதி அவங்க இருக்கும் பொழுது கூவமாத்த சுத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா யோசிச்சாரு, கூவம் சரியா வராது, நம்ம அடையாள சுத்தப்படுத்துவோம்னு 3 ஆண்டுகளாக அடையாள சுத்தப்படுத்துறதுக்கு 1,500 கோடி. ஐயா, நீங்க நல்ல உன்னிப்பாக நேரம் இருந்து இந்த அரசனுடைய பட்ஜெட், இந்த அரசனுடைய நிதிநிலை அறிக்கை, இந்த அரசனுடைய அறிவிப்பெல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்கின்ற கொஞ்சம் கூட 1% ஐடியாவோட எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1% ஐடியா இல்லைங்க, 1% ஐடியா இல்லை. இப்ப இன்னும் சில திட்டங்களுக்கு நிதியே கொடுக்காம திட்டங்களுடைய பெயர் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்வரின் தாயுமானவர் திட்டம், அதாவது வறுமையை மோடி அவங்க ஒழிப்பாங்களாமா. ஒழிக்கும் போது 5 வருஷங்களுக்கு சிக்கரெட்டுக்குலாம் இப்பவே ஒரு திட்டத்துக்கு பெயர் வச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அட்வான்ஸ் சிக்கரிங். இத்தனை நாளா திட்டம் வந்ததுக்கு அப்புறம் சிக்கரிங், இப்ப திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே சிக்கரிங் தயார் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 7,890 கோடி ரூபாய்ங்கிறாங்க, ஆனா நிதி ஒதுக்கல. சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமை தொகையில அதுல தீர்த்தோலை திட்டம் 1 ரூபா கூட ஒதுக்கலீங்க ஐயா. இன்னைக்கு கோவையில முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய நூலகம் மதுரையில் இப்பதான் திறந்தாங்க, திறந்து 1 மணிக்கே தாங்கல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கலைஞர் ஐயா பேர்ல இன்னொரு நூலகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் ஆட்சிக்கு என்ன சொல்லி வந்தாங்க ஐயா, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னாங்களா இல்லைங்களா? 33 மாசம் ஆச்சு. இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம், கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமோ சாதாரண சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் அரசு கொடுக்கிறோம் சொல்லாம நம்ம செய்யணும். ஆனா தேர்தல் வாக்குறுதியிலே 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு 3வது பட்ஜெட்லயும் சிலிண்டருக்கு மானியம் இல்லைங்கய்யா. நாங்க ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு, கோவிட்-19 காலகட்டத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாச்சோ 15,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம், ஒரு பைசாவை காணோம். நெல் குவிண்டல் 2,500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்பு டன்னுக்கு 4,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் இருக்கை, அதையும் பட்ஜெட்ல காணும். தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 10 GB பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளுக்கு கிடைத்த மடிக்கணினியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன டேப்லெட்டும் காணும். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம், 3 பட்ஜெட் ஆச்சு, ஒரு வீட்டை காணாங்க ஐயா. மாதம் ஒரு முறை மின் கட்டணம், ஆனா இன்னைக்கு நீங்க மின் கட்டணத்தை பத்தி பேசவே வேண்டாம். மாதம் ஒரு முறை பில் போடுறோம்னு சொல்லி இவங்க பில்லை ஏற்றி வச்சது மட்டும்தாங்க ஐயா நிற்கும். பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்கின்றோம். சென்னையில போய் பாருங்க, நகரத்துக்குள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார். ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி
511 பேர்கள் வாக்குறுதிங்க. 511. அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் எந்த காரணத்திற்கும் வேண்டாம். இந்த முறை நீங்கள் மனசு வச்சு ஒரு மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கரம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த அற்புதமான யாத்திரை சென்னையிலேயே நடக்க முடியல, உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை. 234 தொகுதி வருகின்ற 27ஆம் தேதி பிப்ரவரி முடியுதுங்கம்மா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கடைசி தொகுதிக்கு சிறப்பு விருந்தினராக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றாங்க. ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டிய கட்டாயம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிகச் சிறப்பாக பல்லாவரம் தொகுதியில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட பார்வையாளர், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர், கடுமையான உழைப்பாளி, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய சிறப்பழைப்பாளர், மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் அலெக்ஸ் சுதாகர் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், துணைத் தலைவர் ராதிகா ரமேஷ் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன் ரவி அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பல்லாவரம் வடக்கு சந்திரசேகர் அவர்கள், மத்திய பல்லாவரம் நாகராஜன் அவர்கள், குரோம்பேட்டை குமார் நடராஜ்